வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கிற ரெட் சில்லியை வச்சுட்டு எப்படி சுவையான ரெட் சில்லி சாஸ் செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 150 கிராம் போல் நார்மல் ரெட் சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்திருக்கேன். பிளெயின் வெஜிடபிள் வினிகர் எடுத்திருக்கேன். சால்ட் நம்மளுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர், நம்ம சில்லியை சோக் பண்ணுற அளவு ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு அகலமான பவுலில் நம்ம எடுத்த சில்லி சொடியை காம்பெல்லாம் கிள்ளி நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை சில்லியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளுக்கு 1/2 hour போகிற இந்த கொதிக்கிற தண்ணியில் சில்லி நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம 1/2 hour போல் சோக் பண்ண ரெட் சில்லிஸ் நம்மளுக்கு நல்லா சோக் ஆகிடுச்சு. இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு சோக் பண்ண வாட்டரையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்த சில்லிஸ் ஆட் பண்ணிட்டு சோக் பண்ண சில்லிஸு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸ் டொமேட்டோவை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம இந்த மிளகாயை ஊற வச்ச இந்த தண்ணியை விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னமும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்த இந்த சில்லி பேஸ்ட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக பேனில் ஆட் பண்ணலாம். அடுப்பு இன்னமும் நான் பற்ற வைக்கலை. ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இந்த சில்லி ஃபியூரியை இது நான் மிதமான தீயில் வச்சுருக்கேன். எந்த ஒரு சாஸ் பண்ணாலுமே மிதமான தீயில் வச்சுட்டு தான் பண்ணணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் நம்மளுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தர் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 minute போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்த சுகர் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில இருக்கட்டும். நம்மளுக்கு சாஸ் நம்மளுக்கு நல்லா திக்கன் ஆகி வரட்டும். ஸோ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி எனக்கு 2 minutes போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம வினிகர் சேர்க்கலாம். வினிகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 minutes போல் மிதமான தீயில் இருக்கட்டும். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக திக்கன் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம வினிகர் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3 minutes போல் ஆகியிருக்கு. நல்லாவே கொஞ்சம் திக்கன் ஆகியிருக்கு. இன்னும் கூட நம்மளுக்கு திக்கன் ஆகணும். ஸோ நம்மளுக்கு பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு திக்கன் ஆகிடுச்சு. சாஸோடைய கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெட் சில்லி சாஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரொம்ப கலக்கலான ரெட் சில்லி சாஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லியை வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எல்லா சாட் ஐட்டத்துக்குமே ரொம்ப கலக்கலாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.